தொடர்ந்து தென் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு வந்து சமுதாய ரீதியான தாக்குதல்கள் இருந்தது. இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏறக்குறைய இன்னும் சொல்லப்போனால் அந்த 2-3-4 வருஷத்துக்குள்ள 2021க்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு சாதிய ரீதியான படுகொலைகள் வந்து தென் தமிழகத்தில் இருக்கிறது. எனவே வந்து எப்படி வந்து மத ரீதியான பிரச்சனைகளை வந்து தேசிய புலனாய்வு மையம் என்ஐஏ விசாரிக்கிறதோ அதே போல என்ஐஏ விட இந்த வழக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தான் வந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் அவர்களை சந்தித்து கூட மனு கொடுத்தார். அப்போ அதே சமயத்தில் வந்து மாணவர்கள், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நிலை சின்னத்துறை என்ற மாணவர் வந்து எதுவுமே காரணம் இல்லை, அவன் நல்லா படிக்கிறான், தன்னை விட அதிகம் படிக்கிறதுக்காக வந்து தாக்கப்பட்டு அவன் வந்து அந்த இடத்திலேயே படிக்க முடியாமல் அவன் இடம்பெயர வேண்டிய சூழல் இருந்தது. அதுக்கு பிறகு பல சம்பவங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் ரஹமத்துல்லா என்ற 8th படிக்கக்கூடிய மாணவனை வெறும் பென்சில் தகராறுக்காக வந்து ஒரு மாணவன் வந்து பள்ளி நேரத்தில் வகுப்பறைக்குள்ள அந்த மாணவனை அறிவாளால் தாக்கி அந்த மாணவன் உயிருக்கு போராடி தடுக்க வந்த ஆசிரியை காயமிட்டுறாரு, மாணவர்கள் தாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பள்ளிகளிலேயே வன்முறை கலாச்சாரம் வந்து அறிவாள் கலாச்சாரம் வந்து பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுக்கெல்லாம் தான் ஒரு தீர்வாக வந்து இவங்களே தான் போட்டாங்க, சந்துரு கமிஷன் போட்டாங்க. அவர் பல ஆலோசனைகளை சொன்னார். இந்த கயிறு கட்டக்கூடாது, சாதியினுடைய பெயரால் வந்து பள்ளிகள் ஆதிராவிடர் பள்ளி இருக்கக்கூடாது, அதே போல வேற சாதிகள் எந்த பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கமிஷன் போட்டு அவங்களே வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க எந்த முயற்சியும் எடுக்கல ஆச்சுங்களா. அவர் கமிஷன் கொடுத்தாங்களா, கமிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல. ஏன் தமிழ்நாட்டில் அது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, சாதியை மதத்தை வந்து ஏன் வந்து வச்சிருக்கணும்? இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 4 வாரங்களுக்குள்ளாக எல்லா பள்ளிகள் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய சாதிய பெயர்கள் நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பெறும். அந்த உயர்நீதிமன்ற ஆணையாவது அமலாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு கம்ப்ளீட்டாக முழுமையாக வந்து எல்லா அரசு இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதி வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க. பெரும்பாலான அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வந்து சாதி ரீதியான கல்லூரிகளாகவும் சாதி ரீதியான பள்ளிகளாக இருக்குது. முதல்ல அனைத்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள், இது வந்து ரொம்ப கொஞ்சம் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் எய்டட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், கவர்மெண்ட் நேரடி நடத்தக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது. பெரும்பாலான பள்ளிகள் அனைத்துமே வந்து சாதியை மையமாக வைத்து சாதி ரீதியான பள்ளிகளாகவும் கல்லூரியாக இருக்குது. முதல்ல அந்த சாதி பெயர்களை நீக்குவதற்கு வந்து அதுதான் அடிப்படை. இல்லை என்றால் நிதியை நிறுத்தவும் இல்லை, நிதியில் அந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க. என்ன குறைஞ்சு போச்சு? பேரே வைக்க முடியாது, பேர் வச்சு தான் அந்த சாதி பேர் வச்சு தான் பள்ளிக்கூடம் நடத்தணும். வந்து கல்வி வந்து பொதுவான பிறகு எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் வந்த பிறகு, அதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்த பிறகு எதுக்கு சாதி ரீதியான பள்ளிகள், சாதி ரீதியான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பல்கலைக்கழகத்துக்கு சாதி ரீதியான ஒரு அனுமதி கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அதனால அடிப்படையில் திராவிட கட்சிகள் 2 பேருமே, திமுக அண்ணாதிமுக 2 பேருக்குமே வந்து பேசுறாங்களே தவிர, ஆனால் ஒரு பிரச்சனை இருந்து வருகின்ற பொழுது அவர்கள் வந்து முழுக்க அதிலிருந்து நேராக பின்வாங்கி சாதிய சக்திகளுக்கு வந்து இரையாகி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தத்தா தமிழ்நாட்டை வந்து ஒரு சாதிய களமாக மாற்றி இன்னைக்கு எல்லா கடைசியில் 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அறுவாள் எடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிக்கிறாங்க. அதனால பொதுவாக நீங்கள் உயர்நீதிமன்றம் இப்போ தான் நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், உயர்நீதிமன்றம் அதுபோல வந்து பள்ளி கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சாதி பெயர் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தமிழ்நாடு அரசு அது உடனடியாக நீக்கணும். அதே போல சந்துரு அவர்களுடைய கமிட்டி அவர் ஒரு நேர்மையானவர், அவர் கொடுத்துக்கிறார், அது இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்குது. அதனால அந்த அடிப்படையிலையும் எல்லாத்தையும் 2 நாள் அறிக்கை கொடுக்கறது, 3ஆம் நாள் ஒரு எதிர்ப்பு வந்தால் உடனடியாக அப்படியே இந்த அரசு பின்வாங்கிடுங்க. அதனால முறையாக வந்து காற்றுகள், அதாவது வந்து உளப்பூர்வமாக வந்து சாதியை ஒழிப்பதற்கு, சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி தமிழரிடத்தில் நிரந்தரமான பிளவை உருவாக்கக்கூடிய எல்லா விதமான செயல்கள், அதுக்குண்டான ஆக்கப்பூர்வமான செயல்களை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.